வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது என்ன காயின்னு பார்க்குறீங்களா? இது வந்து நோனி பழம். பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக கட்டியிருக்குன்ட்டு. இது வந்து இதய பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. எங்கள் அத்தைக்காண்டி நாங்கள் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க பழத்தை. அதில் நம்ம ஜூஸை போட்ட பிறகு அந்த விதை உள்ளே நிறையா இருந்துச்சு. அதை நம்ம வீட்டில் போட்டு வச்சோம். நல்ல மரம் நிறையா வந்துருந்துச்சு. பாருங்கள் பழம் எப்படி இருக்குன்ட்டு. இது பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தாக காய்க்குது பாருங்கள். காய் கட்ட ஆரம்பிச்சுட்டு நல்லா இப்படி தான் நிறையா வரும். ஒரு சில மரம் அந்த கொப்பு கூட வளைஞ்சி வரும் வெயிட்டுக்கு. பாருங்க எவ்வளோ காயின்ட்டு. பழம் வந்து இந்த ஸ்டேஜில் அந்த பழத்தை நம்ம பறித்து வச்சுக்கிறணும். காய் வந்து பச்சை கலரில் இருக்கும். பழம் வரவும் இப்படி கோல்டன் கலர்ந்த மஞ்சள் கலரில் இருக்கும். நம்ம மஞ்சள் பழம் வந்து காய் பச்சையாக இருக்கும், பழம் வந்து கருப்பாக இருக்கும். அந்த வகை சேர்ந்தது தான். வாசனை அதே போல் தான் இருக்கும். இப்போ நம்ம இது அப்படியே 2 நாள் நம்ம வச்சுட்டோன்னா நல்லா பழுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிறணும் ஜூஸை. பாருங்கள் சைனிங்காக இருக்குது பழமே. நம்ம இதை அப்படியே 2 நாள் வச்சுருவோம். 2 நாள் கழித்து பார்த்தா நல்லா பழம் பழுத்து போய் தான் இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி பழுத்துருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிறணும் ஜூஸை. நம்ம அந்த மஞ்சள் பழம் வாசனையாக தான் இந்த பழம் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த வாடை பிடிக்காது, இப்படியோ இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அந்த பழம் சாப்பிட்டதுனால இந்த வாடை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. வீடு ஃபுல்லாக இந்த வாடையாக தான் இருக்கும் பழுத்துட்டேன்னா. இப்போ நம்ம இதை வெள்ளை துணியில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். முதல் 2 பழமாக போட்டு பிழியுவோம். இது சுகருக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. இப்போ சுகர் இருக்கவங்களாம் வந்து அடிக்கடி பழத்தை வாங்கிட்டு போய் ஜூஸ் போட்டு குடித்தா நல்லா இருக்குங்கிறாங்க. இப்போ நான் இதில் பாதி பழம் தான் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிற போகிறேன். பாதி பழம் என் ஃப்ரெண்டுடைய அத்தைக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நல்லா வெள்ளை துணியில் போட்டு நல்லா பிழியணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிழியறதுக்கு. இந்த மாதிரி தான் பிழிஞ்சு எடுத்துக்கிறணும். போன வட்டம் பழம் வந்தபோது நான் தான் பிழிஞ்சு எடுத்தேன். ரொம்ப கஷ்டமாச்சு, கை ரொம்ப வலிச்சிருச்சு. அதான் இந்த வட்டம் எங்கள் சரசம்மா இன்னைக்கு வேலைக்கு போல வீட்டில் இருந்தாங்களா, அவங்கள பிழிய சொல்லிட்டேன். விதை ரொம்ப நிறையா இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு கேனில் நம்ம ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு வச்சு குடிக்கலாம். ஜூஸ் நிறையா இருக்குன்னு சொல்லி நம்ம நிறையா ஊற்றி குடிக்கக்கூடாது. 5 ml 10 ml இந்த மாதிரி தான் குடிக்கணும். பாருங்கள் 2 பழத்துக்கு இவ்வளோ தான் ஜூஸ் இருக்கும். நம்ம எடுத்த பழத்துக்கு ஒரு 1/4 லிட்டர் ஜூஸ் தான் வரும். ஜூஸை வந்து நம்ம வெறும் வயிற்றில் குடிக்கிறது அது ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து அத்தைக்கு கொடுக்கும்போது வெறும் வயிற்றில் தான் கொடுத்தோம். அதை குடித்த ரிசல்ட் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த பழம் எங்கேயாவது கிடச்சனா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த விதையை காமிக்கிறேன். இதான் விதை. இது வந்து இது நம்மளை காய போட்டு எடுத்து வச்சுக்கிருவோம். யாராவது கேட்டோன்னா கொடுக்குறதுக்கு. இவ்வளோ நிறையா இருக்கும் பாருங்கள் விதை. 2 பழத்தில் இவ்வளோ விதை. இப்போ பாருங்கள் நம்ம எடுத்த பழத்துக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு ஜூஸு. கஷ்டப்பட்டால் தானே ஏதாவது பலன் கிடைக்கும் நம்மளுக்கு. எங்கள் சரசம்மா எனக்காண்டி கஷ்டப்பட்டுருக்காங்க. அதில் ஜூஸ் பாதி இருக்கும், முறை பாதி இருக்குது. ஜூஸ் நல்லா கோல்டன் கலராக இருக்கும். கோல்டன் கலந்த ஒயிட் கலரில் ஜூஸ் இருக்கும். வந்து இனிப்பாலாம் இருக்காது, உரப்பாக தான் இருக்கும். நாக்கு சுறுசுறுன்னு பிடிக்கும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவம் பாருங்க, கை வலிச்சிருச்சுன்னு சொன்னாங்க நேரம். இந்த ஸ்டேஜில் நான் போதும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.
போதும். இந்த ஜூஸே நம்மளுக்கு அது 20 நாளைக்கு வரும். நம்ம நல்லா வடிகட்டி நம்ம ஒரு கேனில் எடுத்து வச்சுக்கிருவோம். பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ஒயிட் கலந்த கோல்டன் கலராக இருக்கும் ஜூஸு. இப்போ குடிச்சு பார்த்தேன், நாக்கு சுறுசுறுன்னு பிடிச்சிருச்சு. லைட்டாக உரப்பு தன்மையாக சுறுசுறுன்னு இருக்கும். நீங்களும் இந்த பழம் கிடச்சா விட்டுறாதீங்க, ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூங்க.